தங்கலான் கதை 1 மினிட்ல. பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஒருத்தருக்கு வந்து ஆனமலை அப்படிங்கிற பகுதியில் வந்து தங்கம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வர, அதாவது ஒரு சூனியக்காரி வந்து காவல் காத்து வர அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சேர்த்து வருது. சூனியக்காரியை தாண்டி எடுக்க ஒரே ஒரு கூட்டம் தான் இருக்கு. அவங்க திப்பு சுல்தான் காலத்திலிருந்து அவங்களுக்கு இதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வர, சரி நம்ம போய் அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஆஃபீஸர் எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த கூட்டம் பண்ணையார் கீழே அடிமையா வாழ்ந்து வருவாங்க. ஏன்னா அவங்க கீழ் ஜாதி மக்களா இருப்பாங்க. இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான் நம்ம தங்கலான். தங்கலானும் வந்து அவருக்கு அடிமையா வாழ்றது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நம்ம வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறியே ஆகணும் நம்ம தாத்தா மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாரு. அப்பதான் பிரிட்டிஷ்காரங்க வந்து இதை வந்து அப்ரோச் பண்ணா, ஓகே அப்பதான் தங்கலானுக்கு வந்து நம்ம அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னா இதே ஒண்ணுதான் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம போய் தங்கத்தை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுவாரு. தங்கலானோட சேர்த்து அந்த கிராம மக்கள் பிரிட்டிஷ்காரி எல்லாருமே கிளம்பி ஆனமலை பகுதிக்கு போவாங்க. அங்க அந்த சூனியக்காரிக்கோட போராடி அந்த தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா, இல்ல இவங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா சொல்ற கதை தங்கலான். ஃபுல் ஸ்டோரி சீன் பை சீன் சேனல் அப்லோட் பண்ணிப்பேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.